ட்ரெஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ணலன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி. இது கூட நீங்கள் விருப்பப்படுற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எதுக்காக தெரியுமா இதுக்கு ஜீனி சேர்க்குறோம்? ஏன்னா காய்கறிகளோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு தான். இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 பாக்கெட் அளவுக்கு அணில் சேமியா வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதுமானது. இது வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கட்டாகி வரும். அப்போனா நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட நான் 1 வெங்காயம் வந்து குட்டியாக சேர்த்துக்கிறேன், 1 குட்டி தக்காளி. இது கூட நம்ம 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிருக்கிற காய்கறிகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இது கூட நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் கலரே எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். க்ரீன் கலர் தான் ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சேமியா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துட்டு நம்ம மீதி வச்சிருக்கிற ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே இந்த சேமியா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்மளுக்கு. இதே போல் நல்லா கலந்து விடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே